அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுரேஷ் கிருஷ்ணன். இந்த முறை நடந்த கேட் எக்ஸாம் 2024 நான் குவாலிஃபை ஆகியிருந்தேன். கையோட ஐஐடி ரூர்க்கிலையும் நான் செலக்ட் ஆகியிருந்தேன். நான் ஸோ என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு யோசிக்கிறேன். அந்த என்னோட சக்ஸஸ் எப்படி நான் எக்ஸாம் கிளியர் பண்ணன்றதை உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு ஆசைப்படுறேன். நான் ஸோ எனக்கு வந்துட்டு நான் என்னோட 10th படிக்கும் போதே வந்துட்டு எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ஸோ என்னோட நடத்தின வாத்தியார் வந்துட்டு ரொம்ப ஜென்யூனாக நடத்தி எனக்கு கொஞ்சம் புரிய வச்சாங்க. அது டென்த் லெவலில் அந்த ப்ராப்ளமாக தான் நம்ம படிச்சிருப்போம் நம்ம எல்லாமே. ஸோ இப்படி படிக்கும் போதே வந்துட்டு 11th 12th இதே மாதிரி கொஞ்சம் நல்லா படிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம இந்த மாதிரி கற்றுக்கிட்டோமே, ஸோ நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியல் டீச்சர் மாதிரி கிடைக்க மாட்டாங்களே, ஸோ நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி டீச்சர் ஆகணுன்றதுக்காக நான் வந்துட்டு இந்த இது என்ன பண்ணலாம் அப்படின்னு எங்கள் மேக்ஸ் டீச்சர்கிட்ட கேட்குறேன். 12th மிஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி மேக்ஸ் இருக்குது, இதை முடிச்சுட்டு நீ பிஎட் பண்ணனா நீ ஸ்கூல் டீச்சர் ஆகலாம், அது வந்து நீ எல்லாம் ப்ரொஃபஸர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க அவங்க. ஸோ இந்த மோட்டிவேஷனோட தான் நான் வந்துட்டு பிஎஸ்சி மேக்ஸ் நான் விவேகானந்தா காலேஜில் நான் போட்டேன். நான் ஸோ விவேகானந்தா காலேஜில் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிக்கும் போது தான் வந்துட்டு எங்கள் ஹெச்ஓடி வந்துட்டு எனக்கு மெயில் சொல்கிறாரு, சிஎஸ்ஆர் நெட்டுன்றது எனக்கு வந்துட்டு இருக்குன்னு தெரியும், இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கு, டீச்சர் இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ன்ற ஜாப் எனக்கு தெரியுமே தவிர வந்துட்டு அதுக்கான குவாலிஃபை எக்ஸாம் எனக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் எங்கள் ஹெச்ஓடி வந்துட்டு எனக்கு ஃபைனலாக எனக்கு சொல்லும் போது கிளாஸ் ரூமில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிஎஸ்ஆர் நெட்டுன்னு ஒன்று இருக்குது, ஸோ இதை கிளியர் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் வரலாம், குவாலிஃபையர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ இந்த மோட்டிவேஷன் ஓகே, இது ஒரு பக்கம் இருக்குது நம்மளுக்கு, பட் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியல, எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு இதுக்கு. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ யூஜி பிஜிலையும் வந்துட்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு நான் சப்ஜெக்ட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது நம்மளுக்கு. ஸோ நான் யூஜி பிஜி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், சரி ஒரு ரேஸ் நம்மளோட நார்மல் திங்கிங்காக என்னன்னா ஒரு ரேஸ் ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு நம்ம நார்மலாக டிஎன்பிஎஸ்சி நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் படிக்கலான்றதால தான் நம்மள இதுவாக இருந்துச்சு, ஆசையை எய்மே அந்த மாதிரி தான் போச்சு நம்மளுக்கு திடீர்னு மாறும்போது. சரி நம்ம இவ்வளவு தூரம் எம்எஸ்சி முடிச்சிட்டோமே, எதுக்கு நம்ம வந்துட்டு இவ்வளவு தூரம் நம்ம படிக்கணும், நம்ம வந்துட்டு நம்ம சப்ஜெக்டே கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஒரு இன்ஸ்டியூட் நான் தேட ஆரம்பிச்சேன். நான் ஸோ பழவந்தாங்கல்ல நம்ம இன்ஸ்டியூட் ஜிஎம் கிரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ எனக்கு நியர்பை டி நகர்ன்றதால எனக்கு ரொம்ப நியர்பை ஸோ எனக்கு கிடைச்சது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் ஆன்லைன்ல அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சார் நடத்த நம்மளுக்கு வந்து டவுட் நிறைய வர ஆரம்பிச்சு, என்னடா இது சடனா வந்துட்டு இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ஆரம்பிச்சேன். ஸோ வந்து ஸ்கூல் அந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்பர்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் மாதிரி போட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரான்ற ஒரு பியூர் பேப்பர்ல கை வைக்கும் போது வந்துட்டு ஸ்டார்டிங்கே நம்பர்ஸ் இல்லாம வந்துட்டு இந்த வேரியபிள்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி குரூப்னா என்ன சப் குரூப்னா என்ன ஸோ டெஃபினேஷனா அப்ளை பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கலா கொண்டு வராங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் கிடையாது, நம்மளுக்கு எப்படி இது பண்றாங்க எப்படி இதை யோசிக்கிறாங்கன்றது தெரியல நம்மளுக்கு. ஸோ உட்காந்து கீப் ஆன் வந்துட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். சார் வந்து டெய்லியும் வந்துட்டு எக்ஸசைஸ் கொடுப்பாரு, நிறைய வந்துட்டு ப்ராப்ளம் போட்டுக்கிட்டே இருப்போம். நாங்கள் விடிய உட்காந்துட்டு நாங்கள் ப்ராப்ளம் போட்டோம், நிறைய படிச்சோம் நாங்கள். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருந்தது. எங்களுக்கு தெரியல எதுக்கு பண்றோம், என்னடா இது நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்குன்னு படிச்சுட்டு இருந்தோம். ஆனா வந்துட்டு பட் ஆனா ஒரு சில காரணங்களால நம்ம வந்துட்டு சடனா வந்து எக்ஸாமுக்கு டக்குன்னு கிளியர் பண்ணுவோம். ஒன்று வந்து சப்ஜெக்ட் வீக்கா இருக்கும் நம்ம. ஸோ இந்த மாதிரி வீக்கா இருக்கும்போது நம்ம வந்து சப்ஜெக்ட் படிக்கணுன்றதுக்காக ஒரு 6 months நம்ம மாறி நம்ம ப்ராப்ளம் ஒரு பக்கம் ப்ராப்ளம் போட்டுட்டே இருப்போம். எல்லா நாளும் ப்ராப்ளம் போட முடியாது நம்மளால. ஸோ தியரியை பார்க்கணும், ஏன்னா வந்து தியரியை டெவலப் பண்றோம், தியரியை பார்க்கணும் படிக்கணுன்றதுக்காக ஸோ தியரி பக்கம் நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பியூர் சைடு இந்த அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா லீனியர் அல்ஜிப்ரா ரியாலிசிஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் எனக்கு புரிய ப்ராப்ளம் டெக்னிக்கா போட ஆரம்பிச்சு, அப்புறம் சப்ஜெக்ட் புரிய ஆரம்பிச்சு. ஸோ நான் சைட் பை சைடு வந்துட்டு நான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல நான் கொஞ்சம் கேர் எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல கொஞ்சம் நிறைய எக்ஸசைஸ் நிறைய புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் 2-3 புக்ஸ் எல்லாம் படிச்சு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் சால்வ் பண்ணி சப்ஜெக்டை கொஞ்சம் நல்லா கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு எனக்கு பெனிஃபிட்ரியா இருந்துச்சு. சப்ஜெக்ட் என்னதான் இருந்தாலும் ப்ராப்ளம் டெக்னிக் போடும்போது வந்துட்டு வேற சந்தோஷம் விட சப்ஜெக்டை நம்ம ஒரு எக்ஸசைஸை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கையோட நான் கேட்டை கிளியர் பண்ணேன். ஸோ கேட்டை கிளியர் பண்ணும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஒரு பிஹெச்டின்னு நம்ம ஒரு ரிசர்ச்சுக்கு நம்ம போறோம்னா நம்ம இந்த மாதிரி போகலாம், ஒரு ஐஐடிஸ்ல ட்ரை பண்ணலான்றது ஒரு இங்கே மோட்டிவேஷன் இன்ஸ்டியூட்ல இருந்து மோட்டிவேஷன் தராங்க, நீங்க ஐஐடிஸ்ல ட்ரை பண்ணனாலதான் சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்ற ஒரு இதனால. ஸோ நான் இங்க வந்து ஆரம்பிச்சேன். திடீர்னு சரி இங்க போகலாம் அப்படின்னோடனே வந்துட்டு நிறைய இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்துட்டு நான் ஐஐடி ரூர்க்கில கொடுத்துருந்தேன் நான். ஸோ ஐஐடி ரூர்க்கில நான்
நம்ம எல்லாம் வந்துட்டு இங்க சென்னையில இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம டிராவல் பண்றோம். நம்ம தெரியல நம்மளுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போறோம் ஒரு பக்கம். சரி, நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறேன். நான் ஒரு பிஹெச்டி இன்டர்வியூன்னு சொல்லிட்டு பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குன்னு சொல்லி 400 பேர்கிட்ட வந்திருந்தாங்க அவங்க. ஸோ 400 பேருன்னோடனே இந்த ஐட்டம் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நம்மளுக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் நம்ம படிச்சிட்டோம், நம்ம மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸோ 5/5 நான் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணேன். 48 பேர் அதில் எடுத்தாங்க. அதில் 400 பேர் 48 பேர் எடுத்தாங்க. ஸோ அதுலேயும் நான் இருந்தேன். நான் அப்புறம் இன்டர்வியூலேயும் நான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கொடுத்ததால காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் நான் கொஞ்சம் படித்தேன். எனக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்துட்டு கரெக்டாக கொஸ்டின்ஸும் கேட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் நான் ரொம்ப நல்லா கொடுத்தேன் நான். ஸோ இப்போ ஐஐடி ரூர்க்கியில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருந்தது எனக்கு இந்த தவிர. இது எல்லாமே காரணம் வந்துட்டு கிரீன் மேத்தமெட்டிக்ஸ் இன்ஸ்டியூட் தான். ஸோ எனக்கு ஐடியாவே கிடையாது ரொம்ப இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்து டீச்சராக ஆகணும். அப்புறமேட்டு ஸோ ஒரு கடத்துக்கு மேலே டீச்சர் சொல்லிக் கொடுக்க தான் போகிறோன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான பார்த்து வந்துட்டு இப்போ டீச்சராக ஆகணும் அவசியம் இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம் அப்படின்ட்டு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகணும். ஆனால் வந்துட்டு சரி கொஞ்சம் இவ்வளோதான் வந்துட்டோம். நான் காலேஜ் முடிக்கும் போதே வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் 2 இயர்ஸாக நான் வந்து நான் சப்ஜெக்ட் 1 இயர் நம்ம வெயிட் ஃபேஸ் பண்ணுறோமே, சரி நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம் நிறைய விஷயத்த. ஸோ நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். தனியாக உட்காந்து படித்தேன். ஜிஎம்ஐ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. சார் பச்சையப்பன் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க உட்காந்து ஒரு கிளிப்பொலிக்கு சொல்லித்தர மாதிரி ரொம்ப எலமெண்ட்ரியா வந்து உட்கார வச்சு இது இப்படிதான் வரும், இது இப்படிதான் வரும்னு சொல்லி ஒரு புரியாத பையனை கூட புரியுற மாதிரி அவங்க சொல்லி தருவாங்க. அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப இதுவா. அதே மாதிரி விவேக் அண்ணா அவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா அதுல டீச்சர்ஸ் எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு மிங்கிளாக மாட்டாங்க. பட் ஆனா இங்க வந்துட்டு அப்படியே இங்க விவேக் அண்ணாவும் சரி பச்சையப்பன் சாரும் சரி பசங்களோட மிங்கிள் பண்ணி ஒரு கேஷுவலா வந்துட்டு இப்பதான் ஒரு ப்ரொஃபசர், இப்பதான் ஒரு டீச்சர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு அவங்க வந்துட்டு மாத்தி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ நம்மளாலேயும் முடியும் எல்லாராலையும் அப்படின்றதான், நம்மளாலையும் முடியும் எல்லாராலையும் முடியும்ன்றதான் என்னோட எண்ணமே. ஸோ நான் வந்துட்டு இதே மாதிரிதான் எக்ஸாம் நான் படிச்சு நான் கிளியர் பண்ணேன். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிஎம்ஐல நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பக்கம். நன்றி, வணக்கம்.